ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒரே ஒரு முறை இந்த எண்ணெய் தொட்டினா கண்டிப்பாக உன் தலையெழுத்து மாறிடும். எங்கே வராகி அம்மா மாறுது? நீங்களும் அடிக்கடி இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கலைன்னு சொல்கிறியா? சில விஷயங்கள் நடக்கணும்னா அதுக்கு நீ உறுதியான மனசோட முழு நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கை இல்லாமல் சரி நடந்தால் பார்த்துக்கலான்ற நினப்போட கேட்கக்கூடாது. நடந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னு யோசிக்கக்கூடாது. நடந்தே தீருங்கிறதுல நீ உறுதியாக நம்பி கேட்டால் மட்டும்தான் உனக்கான நல்ல நேரம் வரும். நான் சொன்னதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும். இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டியா? இந்த முறையாவது நிச்சயம் உன் தலையெழுத்து மாறி உனக்கான சந்தோஷம் கிடைக்குன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை முழுவதுமாக கேளு. பாதி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே மனசு சோர்ந்து போகக்கூடாது, மனசு தளர்ந்து போகக்கூடாது. வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை நினச்சி இதை கவனிக்காமல் விட்டுறவும் கூடாது. உன் மனசு ஒரு பக்கம் யோசிக்குது, உன் மூளை ஒரு பக்கம் யோசிக்குது, உன் கண்களும் காதுகளும் இதை பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்கு. அப்படி இருந்தால் எப்படி நல்லது நடக்கும்? எப்போவுமே ஒரு நல்ல விஷயம், சிறப்பான விஷயம் அழகாக வாழ்க்கையில் நடக்கணும்னா உன் கண்ணும் கருத்தும் கவனமும் மூளையும் மனசும்னு எல்லாமே ஒரே விஷயத்தில் குறியாக இருக்கணுமே செல்லமே. எந்த விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை முழுசாக உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வா. அதையே பற்றி நீ யோசிக்கும் போது அது நடந்துடுச்சு, நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு நீ நேர்மறையாக நினைக்கும்போது நிச்சயமாக அந்த நல்ல விஷயம் உனக்கு நடக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். கிடைக்குமா கிடைக்காதா நீ கேட்ட விஷயங்களை தாண்டி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தானே நான் இருக்கேன். உரிய நேரம் வரும்போது உனக்கான அனைத்தும் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். கடலளவுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை காணாமல் போக செய்ய இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் அல்லவா? அப்புறம் எதுக்கு கஷ்டங்களை பெருசாக நினச்சி வருத்தப்படுற? மனசுக்குள்ள பல விஷயங்களை யோசிக்கிறதும் நீ வருத்தப்படுறதும் எல்லாமே எனக்கு தெரியும். இப்போதே மன நிம்மதி இல்லாமல் தவிக்கும் உனக்கு ஒரு நல்ல மன நிம்மதியை கொடுக்கும் விதமாக நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. இந்த உலகமே உனக்கானதை தர மறுத்தாலும் என்னை நம்புகிற உனக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். என்ன நடந்தாலும் நீ மனசு உடைஞ்சு போகாதே. உனக்காக நான் வருவேன். என் வரவால் இனி உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கும். நேற்றும் இன்னைக்கும் நாளைக்குன்னு எப்போதும் நான் உன்னை சுற்றி தான் வந்துக்கிட்டே இருக்கேன். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான பொக்கிஷங்களை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் நான் வெற்றியையும் உண்டாக்கி தந்துடுறேன். உன் வாழ்க்கையில் விதியே உனக்கு எதிராக எழுதப்பட்டிருக்கு. நீ செஞ்ச கர்ம வினைகள் உன் தலைவிதியாக மாறிதான் உனக்கான துன்பங்களை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உன் விதியாக உன் தலையெழுத்தாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் மாற்றி அமைச்சு உனக்கு நல்லதை செய்ய நான் நல்ல நேரத்தை உருவாக்கிட்டேன். முழு மனசோட என்னை நம்பும்போது நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீருமே செல்லமே. எப்போவுமே மனுஷன் சின்ன வயசுலேயே ரொம்ப கஷ்டப்படுறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்குறாங்க. முதல்ல ஒரு மனிதனை ஒருத்தர் அவமானப்படுத்தும் போது அவங்கள மீறிக்கிட்டு கண்ணில் அழுகை வரும், என்ன அவமானப்படுத்திட்டாங்களேன்னு. அப்புறம் அமைதியாக யோசிக்கும்போது அதுவே அறிவை கொடுக்கும், புத்தியை கொடுக்கும். மூன்றாவதாக மறுபடியும் அவமானப்படும்போது யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு அந்த அவமானம் அமைதியை கற்றுக் கொடுத்துரும். கடைசியில் என்னை அவமானப்படுத்தினவங்க முன்பாக நான் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவேன்னு அது உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்க சொல்லி கொடுக்கும். எப்போதுமே யாரோ உன்னை அவமானப்படுத்திட்டாங்கன்னா உடனே அதை பெருசாக நினச்சி வருத்தப்படாத. அவமானங்கள் மனித வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி அல்ல, அதுதான் வெற்றியின் தொடக்க புள்ளியே. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் நீ கலங்க வேண்டாம். கலங்கிய கண்களையும் நான் கர்வம் கொள்ள வைப்பேன். கலங்கி போயிருக்க உன் கண்களிலேயே நீ கர்வத்தோட சந்தோஷமாக சிரிக்கும்படி நான் உனக்கான நல்லதை நடத்துவேன் செல்லவே. எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது, என்ன நடந்தாலும் பிரச்சனையாக இருக்குன்னு பிரச்சனையை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காத. சின்ன வயசில் எவ்வளவோ சந்தோஷமாக நிம்மதியாக இருந்த போதும் கூட ஒரு வீட்டு பாடம் எழுதுறத, பள்ளிக்கூடத்துக்கு போகிறத, ஒரு தேர்வு எழுதுவதையெல்லாம் நீ பிரச்சனையாகத்தானே பார்த்த.
ஆனால் இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தா உனக்கே ஒரு சிரிப்பை ஒரு நகைச்சுவையாக, இதுக்காக நம்ம கவலைப்பட்டோம், இதுலாமா பிரச்சனை நினச்சோன்னு தோணுது தானே. அதே போல தான் காலம் மாற மாற, நாட்கள் போக போக, இப்போது நீ அனுபவிக்கும் பிரச்சனை கஷ்டம் நினச்சி வருத்தப்படுறியே, இதை கூட பார்த்து நீ சிரிக்கிற அளவுக்கு இது ஒரு சிறு தூசியாக மாறி போயிடும். எல்லா விஷயங்களும் அவ்வப்போது மட்டும்தான் பெருசாக பூதாகரமாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அது ஒன்றும் இல்லாததாக போயிடும். இப்போது இந்த நிகழ்காலத்தில் இருக்கும் எந்த விஷயங்களையும் பெருசாக நினச்சி பயப்பட வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு, உன்னுடைய நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம உன் மேலே பழி போடுறவங்களுக்கு எல்லாம் இந்த வராகி அம்மா நான் தண்டனை கொடுத்துக்கிறேன். உன் மனசை வாட்டி வதைக்கக்கூடிய, உன்னை கஷ்டப்படுத்தக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லிடு. உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எதையும் யார்கிட்டையும் சொல்லாமல் எல்லா பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நீயே சமாளிக்கிறலாம்னு முடிவெடுத்துட்டதானே. உன் பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் சவால்களையும் நீ சந்தித்து வெளிவருவதற்கு இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கு என்ன வேணுமோ அதை நிச்சயம் நான் கொடுக்குறேன். நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். யாருக்காகவும் உன் வாய்ப்பை உனக்கு கிடைச்ச விஷயங்களை விட்டு கொடுக்காதே. ஏன்னா உனக்கான வாய்ப்புங்கிறது இந்த வராகி அம்மா உனக்கு கொடுத்தது. நீ நல்லா வாழணுங்கிறதுக்காக நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை மற்றவங்க தட்டி பறிப்பது தவறல்லவா? உன் திறமைக்கும் உன்னுடைய பக்திக்கும் உன் நல்ல மனசுக்குமாக நான் கொடுத்த விஷயங்களை வச்சு நீ வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. எப்போதும் நல்ல மனிதர்களோட பேசு. திறமையான ஆற்றல் மிக்க மனிதர்களோடு நீ நேரம் செலவிடும்போது அவங்க உனக்கு எல்லாமுமாக இருந்து ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க. உன்னை நன்கு புரிந்து வைத்திருப்பவர்களிடம் நட்பு பாராட்டு என் செல்லமே. உன்னை தாழ்த்தி பேசுகிறவங்க கிட்டையும் தப்பாக பேசுகிறவங்க கிட்டையும் நீ பேச்சே வச்சுக்க வேண்டாம். அதே போல் உன்னை ஆகா ஓஹோன்னு வாழ்த்தி புகழ்ந்து பாடுபவர்கள் எல்லாம் எப்போ எப்படி உன் காலை வாரி விடுவாங்கன்னு தெரியாது. புகழ்ந்து பேசுகிறவங்க கிட்ட கவனமாக இருக்கணும். என்ன நடந்தாலும், புகழ்ந்து பேசினாலும் தாழ்த்தி பேசினாலும், எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா ஏன் பொறுப்பில் விட்டுடு. நிச்சயமாக நீ ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்த குழந்தை தான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஜெயிக்கிறவங்க தோக்குறவங்க யாருமே நிரந்தரம் கிடையாது. ஏன்னா உண்மையாக ஜெயிக்கிறதுங்கிறது நம்பிக்கை மட்டும்தான். எந்த மனிதன் தன்னை முழுசாக நம்புகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. மற்றவங்க உன்னை நம்புகிறாங்க நம்பலை, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ உன்னை நம்பு. உன்னால் எதையும் செய்ய முடியும்னு நீ உறுதியாக நம்பும்போது அந்த நம்பிக்கைக்கு ஏற்றார் போலவே உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துருவேன். உன்னை யாராலும் வீழ்த்தவோ அழிக்கவோ முடியாது. உனக்கான நல்லதை, உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் கைகளை ஒப்படைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. எப்படி வேணும்னாலும் வாழ்க்கையை வாழலாம்னு நினைக்காம இப்படி தான் வாழணுன்ற ஒரு முடிவோடு வாழ தயாராகு. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஜெயிக்கிறத இனி யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கை நிலையற்றதாக நிம்மதி இல்லாததாக இருந்தாலும் என்னை நம்புகிற உனக்கு நிச்சயம் நான் நிம்மதியை கொடுத்தே தீருவேன். பறவைகள் எவ்வளவு பலவீனமான மரக்கொம்பிலோ மரக்கிளையிலோ அமைதியாக நிற்குதுன்னா அது அந்த மரக்கிளையை நம்பி நிற்கலை. மரக்கிளை ஒடிந்தாலும் நம்ம பறந்துடலாம்னு தன்னுடைய சிறகுகளை நம்பி தான் மரத்தின் கிளைகளிலேயே உட்காருது. அதே போல தான் நீயும் உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் என் அருளால் நீ தப்பிச்சுக்க முடியுன்ற நம்பிக்கையோடு வாழணும். இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கை வச்ச யாரையும் நான் கீழே விழுக விட்டுட மாட்டேன் என் செல்லமே. மனிதர்கள் பிறக்கும் போதும் அழுகிறாங்க, வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு போகும்போதும் சுற்றி இருக்கிறவங்க அழுகுவாங்க. இந்த இரண்டிற்கும் இடையிலான வாழ்க்கை பயணத்தையாவது சிரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாக வாழலாம் அல்லவா? குழந்தை பிறக்கும்போது அழுதுகிட்டே தான் போகுது, வயசானதுக்கப்புறம் இறந்த பிறக்கும் சுற்றி இருக்கிறவங்க அழுகிறீங்க. இடைப்பட்ட வாழ்நாளையாவது மனிதர்களும் சுற்றி இருக்கவங்களும் எல்லாரும் மகிழ்ச்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக நேரம் செலவழிக்க தயாராகு. இந்த வராகி அம்மா உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன் என் செல்லமே. யார் உன்னை பாராட்டினாலும் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் அதை ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ள பழகு.
நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் அருளும் ஆசீர்வாதங்களும் உன் பாதையில் உனக்கு துணையாக இருந்து கண்டிப்பாக வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுத்தே தீரும். உனக்கு இன்னும் எதுவும் தெரியாதுன்னு உன் பெற்றோர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி உன்னை மட்டப்படுத்தவோ உன்னை குறைச்சி மதிப்பிடுவதற்காகவோ இல்லை என் செல்லமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் மனசுக்குள்ள ஒரு பயம். என் பிள்ளையாகி நீ குழந்தையா இருக்கேன்னு அவங்களுடைய பார்வையில் யோசிக்கிறாங்க. யாரும் உன்னை ஏமாத்திடக்கூடாது, உனக்கு எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது, நீ கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காகவே உனக்கு இன்னும் எதுவும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு உன் மேலே அக்கறையோடு உன்னை கண்டித்து வளர்க்குறதுக்கு காரணமே நீ நல்லா இருக்கணுன்ற அந்த நினப்பு தானே. உன்னுடைய பெற்றோர்கள் உனக்கு சொல்லி கொடுக்குற எந்த விஷயத்தையும் நீ சாதாரணமாக நினைக்காதே. உன்னை திட்டுறாங்க, குறை சொல்கிறாங்க, மட்டம் தட்டி பேசுகிறாங்கன்னு நினைக்காதே. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ ஒன்றும் அவங்களுக்கு எதிரி கிடையாது. நீ நல்லா இருக்கணும், யாரும் உன்னை ஏமாத்திடக்கூடாது, நீ தோற்று போயிடக்கூடாது, ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயரணுன்ற அந்த பயம்தான் அவங்கள இந்த அளவுக்கு உன் மேலே அக்கறை எடுத்து பேச வைக்குது. அவங்க சொல்கிற வார்த்தைகளை எதிர்மறையாக பார்க்காம நேர்மறையாக நல்லதாக யோசி. மாற்ற முடியாத சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அதை ஏற்றுக்கக்கூடிய மனசை பக்குவத்தை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. உனக்கு நல்ல மன அமைதியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வலியும் வேதனையும் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி உனக்கான மன மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கை விட்டுறாதே. நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் கூட நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் நீ சுலபமாக கடந்து வந்துட முடியும். 1000 கவலைகள் உனக்குள்ள இருந்தாலும் அத்தனையும் தாண்டி உனக்கான வெற்றியை நான் கொடுக்குறேன். 4 உண்மையான நண்பர்கள் இருந்தாலே வாழ்க்கை அழகாக மாறிடுமே செல்லமே. உனக்கும் நல்ல நபர்களை நல்ல நண்பர்களாக கூட வச்சுக்கோ. உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல உறவுகளை உனக்குள்ளே வச்சுக்கும் போது உன்னை சுற்றி வச்சுக்கும் போது அந்த நல்ல உள்ளங்களின் மூலமாக உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் அல்லவா. கனவுகளை எப்போதும் கண்ணுக்குள்ளே மட்டும் வச்சுக்கக்கூடாது, இதயத்துக்குள்ளே வச்சுக்கணும். கண்ணுக்குள்ளே கனவை வச்சு சும்மா தூங்கும்போது மட்டும் கனவு கண்டினா அது கண்ணீரோட கரைஞ்சு காணாமல் போயிடும். ஆனால் கனவுகளை உன் இதயத்துக்குள்ளே வைக்கும்போது உன் இதய துடிப்பு ஒவ்வொரு துடிப்பும் அந்த கனவை நனவாக்குறதுக்கான வழிகளை யோசித்து உனக்கு வழிகாட்டும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழந்துடாம என்னை நம்பி முழுவதுமாக வாழ தயாராகு. கவலைப்படுற மனசு பிரச்சனையை மட்டும்தான் பார்க்கும். அக்கறையோடு இருக்கிற மனசு தான் அதற்கான தீர்வை தேடும். உன் வாழ்க்கையில் அக்கறை கொண்டு இருக்கும் இந்த வராகியம்மா நீ நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு வழிகாட்டுறேன். நீ எதையும் யோசித்து கவலைப்படாத. உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நான் இருந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குறேன். நீயாகவே வாழ்க்கை அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு கற்பனை செஞ்சுக்கிட்டு வருத்தப்பட வேண்டாம். உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டினா உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும். எதை பார்த்தும் பயந்து ஓடாதே. என் அருளால் நான் உனக்கான மிகப்பெரிய பலமாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். முடியாதுன்னு நினைக்கிற வரைக்கும் தான் எதுவுமே சாத்தியம் இல்லாததாக தோன்றும். என்னை நம்பி முடியுன்ற நம்பிக்கையோடு நீ எடுத்து வச்சினா ஒவ்வொரு முயற்சியையும் செஞ்சினா கண்டிப்பாக உன்னால் எல்லாமே செய்ய முடியும் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவின் அருள் இருக்கும் இடத்தில் முடியாததை கூட முடித்து காட்டக்கூடிய சாதனையாளர்கள் தான் உருவாகுவாங்க. உன் வாழ்க்கையிலையும் இனிமேல் நடக்காது முடியாதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்போதே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் அளவுக்கு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன் விதியையும் மாற்றி உனக்கான வெற்றியை நான் உன் கைகளில் சீக்கிரம் ஒப்படைச்சிடுறேன்.